வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கொஞ்சம் தேனி வரைக்கும் வந்திருக்கிறேன். அதனால தேனியிலேருந்து ரெக்கார்ட் பண்றேன். மார்க்கெட் இன்னைக்கு காத்தாலேயும் டவுனு. நான் பார்த்தம்போது 65 பாயிண்ட்ஸ் டவுனு. சென்செக்ஸும் டவுனு. நேத்து ஏதோ சென்செக்ஸ்ல குளோசிங்ல அந்த சிஏஎஸ் ப்ராப்ளம் வந்து சென்செக்ஸை இம்பேக்ட் பண்ணதா நியூஸு. நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்காதனால நம்மளுக்கு இதை பற்றி கவலை கிடையாது. ஏதோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து யாரெல்லாம் எஃப்என்டோ ட்ரேட் பண்ணுறாங்களோ ஒரு போர்ஷன் ஆஃப் டென் வந்து 12ஆம் தேதி ஸ்ட்ரைக் பண்ணதா கேள்வி. கொஞ்சம் அதனால வால்யூம்ஸ் குறைஞ்சிதுன்னு கேள்வி. நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு நீங்கள் மங்காத்தா ஆடணும்? மங்காத்தா ஆடுவானே, அப்புறம் குத்துறதே கொடையாடுதுன்னு எதுக்கு சொல்லணும்? எப்படியும் 100 பேரில் 95 பேர் காசை விட தான் போகிறோம். அதனால் அதோட ஜாஸ்தி நம்பரு வருஷத்துக்கு 1,50,000 கோடி விடுறீங்க. அந்த சிஏஎஸ் காரணம் சொல்லி அது இந்த பழக்கத்தை விட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. என்எஸ்சியும் பிஎஸ்சியும் மட்டும்தான் லூசரு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு வால்யூம் குறையும். அதுவும் லேட்டர் சரியாயிடும். ஏன்னா வந்து ரியல் இன்வெஸ்டருங்கிறவங்க மார்க்கெட்டில் வாங்குவாங்க. எனிவே நம்ம சொல்லி யாரு கேட்க போகிறாங்க? இதுதான் இன்னைக்கு விஷயம். இன்னைக்கு என்னெல்லாம் செய்திகள் அப்படிங்கிறத பார்ப்போம். யூஎஸோட 30 இயர் ஈல்டு வந்து 2000க்கு அப்புறம், அதாவது கிளின்டன் பிரசிடெண்ட்டாக இருந்த காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் 30 இயர் ஈல்டு அவ்வளோ ஹையாக இருக்குது. உங்களுடைய என்டையர் ஸ்டார்ட் அப் ஈரா, ஸ்டாண்டப் ஈரா இதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கூகுள் கம்பெனியை 2003-04 தான் பப்ளிக்காக போச்சு. அப்போ கூகுள் ஒரு அன்னோன் கம்பெனியாக இருக்கும்போது இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்துருச்சு. இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூபு இதெல்லாம் இருந்த இதால இதுதான் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபா மேலே அத்தி மீறி ப்ரெஷர் இருக்கும். அடுத்தது டாலர் வெளிநாட்டுக்கு வெளில போயிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் நம்ம ஊர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் குறைஞ்சினே போகும். ஏன்னா இப்போ அது 2.5% கூட டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் டாலரை நோக்கி தான் பணம் போகும். எப்போவாது வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் கேரண்டி மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரு 40 பில்லியன் வரும். இப்போ கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்துருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா அதுவும் வெளில போயிடும். அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்க முடியாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆக போகிறதுன்னு தெரியல. ஏன்னா கோர் இன்ஃப்ளேஷன் ஸ்டெடியாக 2% மேலே இருக்குது. நார்மல் இன்ஃப்ளேஷன் 3%க்கு மேலே இருக்குது. இதெல்லாம் அமெரிக்காவில். ஸோ ஏதாவது ஒரு சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதை தவிர அமெரிக்காவுக்கு வேறு வழி கிடையாது. இந்த பயம் இருக்கிறதுனால தான் நான் தங்கம் விலை கீழே விழுன்னு உங்களுக்கு சொன்னேன். இப்போ சர்வன் மேலே ஏறின தங்கம் இன்னைக்கு இறங்கியிருக்கு. 180 ரூபாய் இறங்கிடுச்சு. திரும்பி 14,000க்கு வந்துடுச்சு. அதான் நான் சொல்கிறேன், அந்த நேரோ ரேஞ்சில் 4,200க்கு மேலே போனதுனால தங்கம் ஏறி இருந்தது. இப்போ திரும்பி ஈல்டு ஏறினோம்னா தங்கம் அப்படியே இறங்குது. இது மேக்னெட் மாதிரி இந்த ஈல்டு இந்த ஈல்டு ப்ராப்ளம் இருக்கிற வரைக்கும் தங்கம் இறங்கிட்டு தான் இருக்கும். மேலே போனாலும் இந்த மேக்னெட் இதை இழுத்து இறக்கிடும். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் நெகட்டிவ்ல இருக்குது. ரூபா வந்து 95.40 இருக்கு. இன்னைக்கு இன்னொரு ப்ராப்ளம், நம்ம ஊரில் ட்ரேட் டெபிசிட் ஃபிகர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேட் டெபிசிட்டு $32 பில்லியன் இருக்குது. $32 பில்லியன் நம்ம இம்போர்ட் $77 பில்லியன், எக்ஸ்போர்ட் $42 பில்லியன், மீதி இருக்கிறது டாலர் பற்றாக்குறை. இதை தவிர வெளிநாட்டில் நம்ம ஊருக்கு வர மக்கள் அனுப்புகிற பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஆனால் இது கல்ஃபு, சிங்கப்பூரில், மலேசியா, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க தான் அனுப்புவோம். இதில் மெஜாரிட்டி கல்ஃப்லேன்னு வர பணம். அந்த பணம் இப்போ நின்று போயிடுச்சு, குறைஞ்சிருக்கு. நின்று போயிடுச்சுன்னா ஜீரோக்கு வரல, குறைஞ்சி போயிடுச்சு. ஏன்னா அங்கே வார் இருக்குது. அந்த வார் முடிகிற மாதிரியே நம்மளுக்கு தெரியல. டென்ஷன் ஹைட்டண்டாக இருக்குது. எண்ணெய் 89 இருக்குது. அதனால் இந்தியாவோட க்ரூடு விலை ஜாஸ்தியாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம மேலே 100% டேரிஃப் போடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ரஷ்யாவிலே ஈரான் வாங்கினாங்க ப்ராப்ளமாக இருக்குது. சவுதி அரேபியா ஜெத்தா வையார இந்த எண்ணெயை இறக்கலாம்னு பார்க்குறதும் ப்ராப்ளம்ல இருக்குது. டார்க் ஆகிடுச்சு. ஏன்னா ஹித்துனி லெபல்ஸை வச்சு அடிக்கிறாங்க. இன்னைக்கு 2 பெரிய ஸ்டாக்கு பாதாளத்துக்கு போயிடுச்சு.
டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் நியர்லி 6% கரெக்ட் ஆகிடுது கார்த்தால. டாடா ஸ்டீல் 2% கிட்ட கரெக்ட் ஆகிடுது. ஏன் டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா ப்ராஃபிட்டு 80% காலி. ஏன்டா ப்ராஃபிட் 80% காலின்னா சைபர் அட்டாக் முடிஞ்சு இன்னும் ஃபுல்லாக அந்த ஜாக்வார் லேண்ட் ரோவர் சால்வ் ஆகல. அந்த ஜாக்வார் லேண்ட் ரோவர் சால்வ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சரியே ஆகாது. அதனால் இந்த ஜாக்வார் லேண்ட் ரோவர் இஷ்யூ சால்வ் ஆகிற வரைக்கும் இப்போ டாடா பேசஞ்சர் வெஹிக்கிளோட ப்ராஃபிட்ஸு பயங்கரமாக எதிராது. ஆனால் ரெவன்யூ 10% ஏறி இந்தியாவில் அவங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸ் சூப்பராக பண்ணுது. எஸ்பெஷலி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ட்ரிபிள் ஐங்கிறாங்க. பஞ்ச் இவியோட சேல்ஸு பிச்சு முதல்றதுங்கிறாங்க. 8 months வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குங்கிறாங்க. இந்த இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவில் போர் நடக்கிற வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நல்ல காலம், அது வரைக்கும் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் கோல்டோட சேல்ஸ் கம்மியாக இருந்தாலும் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிற கோல்டு எக்ஸ்போர்ட்ஸு ஏறி இருக்குங்கிறாங்க. அதுவும் ஏன் ஏறி இருக்குன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம கோல்டோட இம்போர்ட் விலையும் ஏறி இருக்குது. அதனால் நம்மளது வெறும் அந்த ஒர்க்மன்ஷிப் தான் இருக்குது. அதனால் இம்போர்ட் பண்ணதை மைனஸ் பண்ணிங்கன்னா கோல்டு அந்த எக்ஸ்போர்ட்டும் ஃப்ளாட்டாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி மார்க்கெட்டும் வீக்காக தான் இருக்குது. மணப்புறம் பெயின் வாங்கிட்டாங்க கம்ப்ளீட்டாக. மேனேஜ்மெண்ட்டும் மாறிடுச்சு. இந்த மேனேஜ்மெண்ட் மாறினதுனால மணப்புறத்தை 500 ஆஃபீஸ் கிட்ட திறக்கலாம்னு இருக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இப்போ ஒன்லி கோல்டு லோனில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், 20-25% எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், மற்ற ஏரியாவில் இருக்கிற பிஸ்னஸை கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயின் கேபிட்டலுக்குலாம் உள்ளே வந்ததில் மணப்புறம்க்கும் முத்தூட்டுக்கும் இருந்த வேல்யூவேஷன் கேப்பு கொஞ்ச நாளில் குறைஞ்சிடும். தங்கம் விலை ஹையாக இருந்ததுன்னா அதே கிராமுக்கு காசு கொடுக்க முடியும். மார்க்கெட்டை இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா பார்க்குறாங்க. அடுத்தது புது மேனேஜ்மெண்ட்டு செப்டம்பர் 30 சவுத் இந்தியன் பேங்க்ல டேக் ஓவர் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, வி வில் பிளான் அ ஸ்ட்ராங் க்ரோத். எங்களது ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராங் க்ரோத் ஸ்ட்ராட்டஜியை ஹாக்கிஷாக பார்ப்போம். அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஹாக்னா கழுகு மாதிரி பார்ப்போம், ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்போம்னு சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம பார்க்குறச்ச ஆதித்யா பிர்லா குரூப்பு ஒன்று சொல்லியிருக்கிறான். ஆதித்யா பிர்லா குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டாட்டா மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் ஃபீ போட முடியுமா, பிர்லா பேரே இருக்குது, மற்ற பிர்லா கம்பெனியில் ஒழிஞ்சா எங்களுக்கு என்ன, நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம், எங்களோட பேரை யூஸ் பண்ணுறவங்க, எங்கள் அப்பா பேரை யூஸ் பண்ணுற கம்பெனிக்கு தான் 0.25 ஆஃப் டர்ன் ஓவரை நாங்கள் பிராண்டு ஃபீன் போட்டு பேக்கெட்டில் வாங்கி போட்டுக்கோம். இப்போதைக்கு 1000 கோடி வரைக்கும் ஒர்த்துக்கு வருமானம் இருக்குது. இந்த எல்லா கம்பெனியுமே லிஸ்டடாக இருக்கிறதுனால லிஸ்டட் கம்பெனிக்கு நஷ்டம். இதை முதல்ல ட்ரை பண்ணது டாட்டா, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. அது மாதிரி டாட்டாங்கிற பேரை யூஸ் பண்ணுறது காசு வாங்கி போட்டுருக்காங்க. அதே மாதிரி இவங்க இந்த பிர்லாங்கிற பேரை யூஸ் பண்ணுறதுக்கு காசை போட்டு காசு வாங்கிக்கிறாங்கன்னு தெளிவாக தெரியுது. அதனால் இது பிர்லா கம்பெனி ஷேர்ஸு ஏற்கனவே வீக்காக தான் போயிட்டுருக்கு. இன்னும் வீக்காக போகும்னு நினைக்கிறோம். HDFCக்கு காசு கட்டத்தில் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் HDFC பேங்க், HDFC மர்ஜாப்புறம். இவங்க இப்போ வெஸ்டர்ன் ஏஷியாவிலேருந்து $2 பில்லியன் வாங்கிக்கிறாங்க. இந்த $2 பில்லியன் வாங்கி கிரெடிட் க்ரோத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்கிறாங்க. வாட் வில் பி தி ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் திஸ் $2 பில்லியன் எஸ்டிமேட் பண்ண முடியல. எவ்வளோ நாளில் திரும்பி கொடுக்க போகிறாங்க, அதில் ரிப்பீட் டிப்ரிசியேஷன் எவ்வளோ, காஸ்ட் எவ்வளோன்னு ஒர்க் அவுட் பண்ணணும் பிஃபோர் சேயிங் திஸ் இஸ் குட். HDFCக்கு கேபிட்டல் தேவைப்படுது, டெபாசிட் வரல. ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் ரேட்டு ஏற்றினாதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓவராலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா இந்தியாவுக்கு நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சக்கரை விலை 7%க்கு மேலே ஏறி ஆல் டைம் ஹை கிட்ட போயிடுச்சு மார்க்கெட்டில் சக்கரை விலை. இதை கவர்மெண்ட்டு எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணதை தவிர வேறு ஒரு ஐடியாவும் பண்ணலை. இதனால் எல்லா சுகர் ஸ்டாக்கும் ஹையில் இருக்குது. கவர்மெண்ட் உடனே இந்த சுகரை இந்த விலையில தான் விற்கலாம்னு
கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா, இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் வருது. ஃபெஸ்டிவல் சீசனுக்கு முன்னாடியே சர்க்கரை விலை ஆல் டைம் ஹை தொட்டுடுச்சு. ஆனா, ஆர்பிஐ கூப்பிட்டு பேசுறச்ச ரேட்டு ஏத்த வேண்டாம். ஒண்ணுமே விலைவாசியே ஏறலங்கிறாங்க. ஆனா, மார்க்கெட்லேருந்து நம்மளுக்கு வர நியூஸு, இதே பேப்பர்லேருந்து வர நியூஸு, சுகர் ஆல் டைம் ஹை. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு புரியல. அதனால நம்ம சேஃபா டிஃபென்சிவா நம்மளுக்கு தெரிஞ்சத மட்டும் டிஃபன் காப்பி ரேஞ்சில கன்சிடர் பண்ணிட்டு வெயிட் பண்றத தவிர நம்மளுக்கு வேற வழி தெரியல. நிச்சயமா கோல்டு விலை இறங்கி தான் ஆகும். அமெரிக்கால ஈல்டு ஏறினா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும், கோல்டு வீக்கன் ஆகும். அதே சமயத்துல ரூபாவோட பணம், வீக் கரன்சி ஈவன் இந்த $40 பில்லியன் வாங்கினாலும் இந்த $40 பில்லியன் போய் டெஃபினட்டா வீக்கன் ஆகும். ஏன்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்க. வேற வழி இல்லாமல் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்கன்னா உடனே பணம் வெளில போகும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னா சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.